சார் இப்போ அப்போ அந்த காலத்துல இந்த புதையல்லாம் கிடைச்சிருக்குமா சார்? புதையலுங்கிறதுங்க அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு யார் தமிழர்கள்ட்ட வந்து இந்த நகரத்தார்னு சொல்கிற பாருங்க, அவங்க வந்து கடல் ஏறி அடுத்த ஊருக்கு போய் பிழைச்சி வரணும். கடல் கடந்த உங்களுக்கு கடல் வியாபாரம் நாகரீகங்கிறது உச்சக்கட்டம். அவங்க வந்துங்க போயிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் இருக்கிற பொருளை ஒரு ரகசியமான இடத்துல புதைச்சி வச்சுட்டு போவாங்க. ரகசியமாக புதைச்சி வச்சுட்டு அவர் வந்துட்டார்னா அந்த புதையலை கண்டுபிடிப்பார். ஒருவேளை கடல் கடந்து போனவங்க வர முடியல, வழித்தடம் மாறியோ இல்லை இறப்போ வரும். அது 100க்கு 60% தான் திருப்பி வருவாங்க. 40% கடல் சீற்றத்துலேயோ எதுலேயோ வந்து அழிவுகளையோ இல்லை எல்லாம் மாறியோ போயிடுவாங்க. போகிறவங்க போயிடுவாங்க அங்கே. அப்படி நிறைய பேர் போனவங்க இருக்காங்க. அப்படி ஒரு நாகராஜன் செட்டியார்னு ஒரு தனியாக போய் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு வியட்நாமில் போய் அங்கே உள்ள பெண்களே கல்யாணம் பண்ணி அங்கே இருந்து அவர் மாடல்லையே ஒரு சிவன் கோயில் அங்கே கட்டி அங்கே பூஜிச்சிருக்காரு. அது வியட்நாமில் இருக்குது, இப்போ வியன்னாவில் இருக்குது. அதுக்கு வரலாறே இப்போ நாகராஜன் செட்டியார் எந்த ஊரில் போனான்னு தெரியாது. ஆனால் நாகராஜன் செட்டியார் அவர் அவ்வளோதான் இருக்குங்க. அதனால் நீங்கள் என்னென்ன போகிற இடத்துல வழித்தடம் மாறி திசை மாறி போகிறதுன்னு போகிறது. திசை மாறி போகிறவர்களோ இல்லை சீற்றத்தால் அழிவு வந்துட்டாவோ இங்கே புதைச்சிட்டு போகிறாங்கல்ல, அந்த பொருளை எடுக்க முடியாது. அது எவனுக்கு பின்னால் யோகம் வருதோ அவனுக்கு அடிச்சிருக்கும். அதான் புதையலுங்கிறது.